தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்ற அன்றே பல முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்டும் இருக்கிறார். அது பற்றி தான் இன்றைக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நிறைய ஒரு அதிரடி முடிவுகளை அவர் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. எப்பயுமே ட்ரம்ப் அதிரடி முடிவுகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னாலும் இந்த தடவை ஆரம்ப நாள்லேயே அதை ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. அப்போ ட்ரம்ப் 2.0 அதிரடி ஆட்டம் ஆரம்பித்திருக்கிறதா, என்ன தாக்கங்களை இது ஏற்படுத்த போகிறது உலக நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். ஒருவர் பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் பாதுகாப்பு ஆய்வாளர் திரு நிரஞ்சன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். சார் நிரஞ்சன் சார், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலான்னு. ட்ரம்ப் முதல் டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் என்ன வித்தியாசமா இருக்க போறதா நீங்க பார்க்கறீங்க? முதல் நாள்ல அவர் செய்த அந்த விஷயங்கள், கையெழுத்திட்ட அந்த விஷயங்கள், நீங்க அது பற்றி உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? அடிப்படையா எடுத்து பார்த்தோம்னா அவரோட ரெண்டாவது டேர்ம் ஸ்டார்டிங்லயே ரெண்டு முக்கியமான பாலிசி எடுத்திருக்காரு. பாலிசினா கொள்கை அடிப்படையில் சில முடிவுகளை எடுத்திருக்காரு. அந்த கொள்கை முடிவுங்கிறது ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும். லிபரல் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. லிபரல் எக்ஸ்ட்ரீமிசம்னா இந்த அளவுல நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நக்சலிசம் பாத்தீங்களா, அதுதான் அவர் அங்க அமெரிக்காவில் லிபரல் எக்ஸ்ட்ரீமிசம் சொல்றாரு. அதை நான் முடிவு கொண்டு வருவேன். ரெண்டாவது டிக்ளைனிஸ்ட் பெசிமிசம் அப்படின்றாரு. டிக்ளைனிஸ்ட் பெசிமிசம் அமெரிக்கா சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. வல்லரசு என்ற ஒரு தன்னோட ஆதிக்கத்தை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறதோ இல்லை உருவாக கொண்டிருக்கிறதோ அதை தடுத்து நிறுத்துவேன். இதை ரெண்ட நோக்கிதான் அவர் எல்லா செயல்பாடுகளும் இருக்கும் என்று அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இது அவர் அதாவது இது நம்ம தமிழ்ல அது கரெக்டான வார்த்தை யூஸ் பண்ண கொஞ்சம் நம்ம யோசிக்கக்கூடிய திறனோட சாதாரண பொது அறிவோட நம்ம சிந்திக்க வேண்டிய, அமெரிக்காவில் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. என் அரசாங்கம் அதை நோக்கிதான் பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று எடுத்திருக்கிற டெசிஷன்ஸ் முக்கியமான டெசிஷன்ஸ் எடுத்து நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இது புது ட்ரேடர்ஸ் பொருளாதார அடிப்படையில் சைனாவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கனடாவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அதை நோக்கி இருக்கும். ரெண்டாவது இமிகிரேஷன்னா மெக்சிகோல இருந்து அமெரிக்காக்குள்ள வரதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு செயல்திட்டங்கள் ட்ரம்ப் அரசாங்கம் எடுத்துட்டு வரும்னு சொல்றதுக்கான முன்னேற்பாடுகளா சில விஷயங்கள் இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தோம்னா டிக்டாக்கை பத்தி சில டெசிஷன் எடுத்திருக்காரு, சைனா டிக்டாக்கை பத்தி. ஸோ அபார்ஷன் லாஸ் சில விஷயங்கள், அதாவது அமெரிக்கால சில மாகாணங்கள்ல இந்த அபார்ஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, குழந்தைகளை வேணும்னு சொல்லி தவிர்க்கிறதுக்காக அவங்களை கருத்தடை பண்றதோ அதை நோக்கி சில விஷயங்கள் முன்னோக்கி செல்கிறார். இந்த சட்டங்களுக்கு அவரு புறமா டெசிஷன் எடுக்க விரும்பல. பட் அமெரிக்கா என்ற அந்த நாட்டின் நிலைப்பாடு, அங்க இருக்கக்கூடிய அவரோட ரிபப்ளிகன்ஸ், அவரோட ஓட்டர்ஸோட நிலைப்பாடை பிரதிபலிக்கும் விதமாக தான் சில நேற்று வரைக்கும் பார்க்கலாம். இது இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா சைனாவில் அவர் இன்னும் பாலிசிஸ் எடுத்துட்டு வர போறாருன்னா என்ன பொறுத்த நான் கூர்ந்து நினைச்சிட்டு இருக்கேன். அதே சமயத்துல ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடியே காசால கிட்டத்தட்ட போர் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யுக்ரைன் மேல பிரஷர் இன்னைக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. அதாவது யுக்ரைன் பின்வாங்க வேண்டும், இந்த ரஷ்யா போர் நிறுத்தத்தை எட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றது. சோ ட்ரம்போட ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே பழைய பிடன் அரசாங்கத்துக்கு நேரெதிரான செயல்பாடுகள் தான் இருக்கும். அவர் அமெரிக்காக்குள் இருக்கும் கட்டமைப்பையும் அமெரிக்காக்குள் இருக்கும் பிரச்சனைகளையும் முதல்ல அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸை தேடுவார், அதற்கான விடைகளை தேடுவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் போன வாட்டியும் தோத்ததுக்கு முக்கியமான காரணமா அவர் கருத்து இந்த லிபரல் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு அவர் இப்ப சொல்ற பாத்தீங்களா, இந்த வார்த்தை தான். சோ அது இந்த வார்த்தைக்கு இடமில்லாமல் செய்வதும்
அங்க இந்த அது கருத்து சுதந்திரம் சொல்ல முடியாது, விதமான ஓக்கிசம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இப்ப பரவலா எல்லாரும் யூஸ் பண்ற வேர்டு ஓக்கிசம். அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களை கட்டுப்படுத்தவும் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரிடாமினன்ட் பவரா, ஒரு பெரிய ஏகாதிபத்திய சக்தியா மாற வேண்டும் என்பதில் ட்ரம்புக்கு எந்தவித ஐயமும் இல்லை. சரி, இன்னும் ரெண்டு விஷயங்கள்ல வந்து சைன் பண்ணிருக்காரு. ஒன்னு வந்து WHO இருந்து வந்து அமெரிக்கா வெளியில வருது, உறுப்பினர் வந்து அங்க இல்ல, இனிமேல் அவருடைய உறுப்பினராக அங்க இருக்க போவதில்லை அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு கிளைமேட் சேஞ்ச் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தம், பருவநிலை மாறுபாடு தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தம், இதுல இருந்தும் கூட வந்து அமெரிக்காவை வந்து வெளியில கொண்டு வராரு ட்ரம்ப். இது வந்து என்ன அளவுல உலக அளவுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எதற்காக இந்த டெசிஷனை அவர் எடுத்தார் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? நம்ம ஒரு விஷயத்துல அரசியல் நிலைப்பாடு எதை நோக்கி இருக்கு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து எண்ணெய் நான் பெருக்குவேன்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப். சோ உள்நாட்டு உற்பத்தியை நான் பெருக்குவேன் போது டைரக்டா கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஒரு விதத்துல அச்சுறுத்தல் ஊற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. எல்லாமே ரெனியூபிள் எனர்ஜி, அதாவது சூரிய சூரிய சக்தியை யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது, விண்ட் எனர்ஜி காற்று மூலமா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது, அதை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ட்ரம்ப் திரும்பியும் ஃபாசில் ஃபியூயல் அடியில இருந்து எண்ணெயோ கேஸையோ அதை வந்து பேஸ் பண்ண உற்பத்தியை பேஸ் பண்ணி நான் வந்து எனர்ஜியை ஏற்படுத்த சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை ட்ரம்ப் கொண்டு இருக்கிறார். சோ இது டைரக்டா கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதா தான் நம்ம கருதணும். ரெண்டாவது, கிளைமேட் சேஞ்ச்ல ஒரு முக்கியமான ஷரத்தா நம்ம பார்க்க வேண்டியது, இந்த வளர்ந்த நாடுகள் அவர்களோட கார்பன் எமிஷன், அவர்களோட கொடுக்கக்கூடிய எமிஷன்ஸை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு சொல்றதா அவங்களோட குறிக்கோளா இருக்கணும்னு சொல்றது வந்து மற்ற நாடுகள் ஸ்ட்ரெஸ் பண்ணுச்சு. இது அமெரிக்காவுக்கும் இது அவங்க மேலேயே இது பொருள். பட் இது ட்ரம்போட உள்நாட்டு கட்டமைப்புக்கும் உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கும் நேர்மாறா இருக்கிறதுனால அவர் வந்து ஏற்றுக்கொள்ள. அந்த WHO கிட்டத்தட்ட கோவிட் அட்டாக், ஃபர்ஸ்ட் அட்டாக்லயும் சரி செகண்ட் அட்டாக்லயும் சரி, கிட்டத்தட்ட அமெரிக்கா கை சொல்ல முடியாது, சீனாவின் கைப்பாவையா மாறிவிட்டது. இல்லை என்றால் ஒமிக்ரான் அப்படின்ற ஒரு வேவ் வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 21 டிசம்பர்ல வேவ் வந்தது. ஷி அப்படின்றது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து. இந்தியா, அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, சைனீஸ் வைரஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த B1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிமாண வளர்ச்சி அடைந்த வைரஸ இந்தியா வைரஸ் சொன்னாங்க அவங்க. ஆனா சி வைரஸ் ஏன் சொல்ல விரும்பல அவங்க. சோ WHO வந்து சைனாவின் கைப்பாவையாக மாறி இருக்கிறதும் அதோட தாக்கங்கள் அமெரிக்காவுக்கும் அது தெரிய வருது. சோ ஒருவேளை அதற்காகவும் அவர் வெளியே வந்திருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அல்ட்ரா நேஷனலிஸ்ட், அதாவது மிக வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு அமெரிக்க தேசியவாதத்தை பின்பற்றும் நபராகத்தான் நாம் ட்ரம்பை பார்க்க வேண்டும். இருந்த டேர்மோட இப்ப இருக்கிற டேர்ம் மிக வலதுசாரி சிந்தனை தான், ரைட்டிஸ்ட் அப்ரோச் இருக்கிறவரை தான் நம்ம ட்ரம்ப் வந்து நம்ம பார்த்தாகணும். அவர் வந்து அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ, அமெரிக்கர்களை கூட்டு வெள்ளை இனத்துக்கு எது தேவையாப்படுதோ அதை தான் அவர் வந்து முன்வைப்பார், இன்க்ளூடிங் அபார்ஷன் லாஸ் உட்பட. ஏன்னா அவரோட ஓட்டர்ஸோட தேவைக்கு தான் அவர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கார். ரைட் ரைட் புரிஞ்சுக்க முடியுது. ஆதித்தன் சார் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, இப்ப இந்தியா வந்து என்ன எதிர்பார்க்கலாம்? ட்ரம்ப் 2.0 இந்தியா என்ன எதிர்பார்க்கலாம்? ஏன்னா மோடி அவர்கள் வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்றாரு. அதே நேரத்துல வந்து ஒன்றிணைந்து நம்ம வந்து பயணிக்கணும், உலகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு வந்து வாழ்வை கொடுக்கணும் அப்படின்லாம் அவருடைய அந்த வாழ்த்து செய்தி வந்து அமைந்திருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல வந்து ட்ரம்ப் வந்து எப்பயுமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருப்பாரு, அவரை வந்து நம்ப முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றது உண்டு, பல வந்து திடீர்னு ஒரு டெசிஷன் எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான அதிரடி முடிவுகள் இந்தியா பக்கமும் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்க போகுது இந்த உறவு? இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு அடிபட்ட புலி மாதிரி தான் போன எலெக்ஷன்ல தோத்த அந்த வேகத்தோட வந்திருக்கிறாரு. அதனால அந்த அமெரிக்காவுக்கு வேண்டிய அதிரடி அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாரு.
ஆனா அமெரிக்கா அன்னைக்கு ஒரு வேர்ல்டுக்கு நான் தான் பிக் பாஸ் மாதிரி காட்டுவாங்க. அது கடந்த சில வருடங்கள்ல குறைஞ்சி போய் பழையபடி அந்த இழந்த பெருமையை கொண்டு வரணுங்கிறக்காண்டி ட்ரம்ப் சில அறிவிப்பெல்லாம் வெளியிடுறாரு. அதுல முக்கியமானது வந்து நமக்கு அதாவது இந்தியாவையும் பாதிக்கக்கூடியது என்னன்னா பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். அதாவது அமெரிக்கா அமெரிக்காவில் போய் யார் குழந்தை பெற்றாலும் அவங்களுக்கு உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு குடியுரிமை கொடுத்துருவாங்க. இது வந்து 150 வருஷமா வந்து அங்க வந்து இருக்கு. அரசியல் சட்டத்தின் 14வது அட்டவணையிலேயே அமெரிக்கா சேர்த்துக்கு அதை யாரும் தடுக்க முடியாது. அப்போ அங்க உள்ள சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் வந்த உடனே அதை இப்போ ஆர்டர் போட்டாரு, அதை கேன்சல் ரத்து பண்ணிட்டாரு. இப்ப இதுல என்னன்னா நம்ம குறிப்பா இந்தியாவில் தென் மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா நம்ம பசங்களாம் ஐடி பசங்களாம் போறாங்க, எல்லாருமே ஃபேமிலியோட போறாங்க, H1B விசால போறாங்க. இவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று வரும்போது அவங்களுக்குலாம் என்ன அமெரிக்கன் சிட்டிசன் ஒரு கௌரவமா நினைக்கிறாங்க. அதுல பல சலுகைகள் இருக்கா. வந்து பசங்க படிக்கும்போது நல்ல ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குது. ஒரு 21 வயசான பேரண்ட்ஸுக்கு கூட்டு பண்ணலாம் அப்படிலாம் இருக்கு. இப்போ அதை கேன்சல் பண்ணும்போது இவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு வரும். அமெரிக்காவில் 48 லட்சம் பேர் இந்தோ அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. அவங்கள பலருக்கு இந்த பாதிப்புகள் ஏற்பட்டு சொல்றாங்க. ஆனால் அதை ஏற்றி இன்றைக்கே கேஸ் போட்டாங்க. சிவில் ரைட் குரூப்லாம் கேஸ் போட்டாங்க. அங்க லீகலா அந்த சட்டம் செல்லுமா செல்லாதெல்லாம் விவாதங்கள் நடக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் ரெவன்யூ சோர்ஸ் கிரியேஷன் சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கிட்டாரு. வெளிநாடுகள்ல இருந்து வரி வசூலிக்கிறது. அதாவது ஆன்டி டம்பிங் டியூட்டின்னு சொல்லுவாங்க. முன்னால அந்த மாதிரி அமெரிக்காவில் மலிவு விலையில கொண்டு போய் பொருட்களை போட்டு அங்க பண்ணும்போது அவங்க டாக்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அதுல மெயினா இருக்கிறது இந்த சீனா, கனடா, இந்தியாவும் சேரும் அதுல. அப்படி இருக்கும்போது இப்போ அவர் வந்து குறைஞ்சது 25% டாக்ஸ் கூட போடும்போது நம்ம வந்து இப்போ பொருளை விற்கணும்னா நம்முடைய அடக்க விலையை வந்து குறைச்சிதான் விற்கணும். அப்போ அது வந்து நம்ம இந்தியனுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது வந்து அந்த ஹூல வந்து வெளியேறிட்டாரு. அவர் வந்து ஒரு இந்த விஷயத்த மட்டும் பிற்போக்குத்தனமான நடவடிக்கை எடுக்க. ஏன்னா இது அவர் என்ன இருக்காரு, கோவிட் டைம்ல அவங்கள மிலிட்ரி ஆபீசர்ஸ் எல்லாம் சிலர் வந்து ஊசியை போடல. அதை ஜோ பைடன் வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து வச்சிருந்தாங்க, சம்பளம் எல்லாம் கொடுக்காம. இப்போ வந்தவொடனே ரிவோக் பண்ணி ஃபுல் சம்பளம் கொடுக்கன்னு சொல்லிட்டாரு. ஹூல இருந்து வெளியே வந்துட்டாரு. வந்தனா இப்ப நம்ம சௌமியா சாமினான் பழைய ஹூ ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பண்றதுனால அவரு சுகாதார கட்டமைப்பு அங்கே சேர்ந்தா கூட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் திரட்டக்கூடிய டேட்டா வந்து அவருக்கு போய் சரியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதனால அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு அப்படி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இமிகிரண்ட் அதெல்லாம் அவர் மெக்சிகோவில் வழக்கமா போனதுடனே இதே மாதிரி இருக்கிற போன பீரியட்ல பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. இந்த மாதிரி 3 விஷயங்கள். அப்புறம் அவரு இதை இன்னொன்று மேட்ரு, அவர் வந்து பெரிய நான் தான் உலகத்துக்கே பீஸ் கீப்பர்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த இப்போ இஸ்ரேல்ல வந்து நேற்று அந்த ஹமாஸ் வந்து கைதிகளை பண்ணாங்க, என்னுடைய வருகையினாலதான் சொல்லிட்டாரு. ஆனா உக்ரைன்ல வந்து நான் பீஸ் கீப்பர் சொல்லும் போது இன்னைக்கு ரஷ்யா டிவில கிண்டல் பண்றாங்க. எப்படின்னா கவுண்ட் டவுன் ஷார்ட்ஸ் போட்டு 24 ஹவர்ஸ் போட்டு ட்ரம்ப் அறிவிச்ச டேட்டை போட்டு ஒவ்வொரு மணித்துளியா போட்டு இருக்கான். இன்னும் ஒண்ணும் முடியலன்னு அந்த அளவுக்கு கிண்டல் புட்டின் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லும் போதே சொல்லியிருக்காரு, நான் ரெடியா இருக்கேன், விவாதிக்க ரெடியா இருக்கேன், உக்ரைனோட பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. தலைவர் வாழ்த்திருக்காங்க. இப்ப நம்ம கூட பிரைம் மினிஸ்டர் பேசும்போது டியர் ட்ரம்ப் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு உண்டு. அது போக மீண்டும் நமது உறவு பலப்படுங்க மாதிரி. அதாவது அதுல என்ன அர்த்தம்னா ஜோ பைடன் கவர்மெண்ட் நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு, பண்ணுவார் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இப்போ மீண்டும் நமக்கு அந்த உறவு இருக்கும். ஏன்னா மோடியும் ஹவுடி மோடி அந்த பிரச்சனைலாம் அவங்க இவ்வளவு நடக்கும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அதனால இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பெர்த் சர்ச் இந்த மாதிரி சின்ன சின்ன இது ஆன்டி டம்பிங் டியூட்டி இதெல்லாம் இந்தியா என்ன பண்ண அவங்க ட்ரம்ப் என்ன பண்ண போறான்னு தெரியல. முதல்ல அவர் தான் அமெரிக்காவை அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்ன மாதிரி கேஸ் எங்கன்னா பெட்ரோல் வாங்கி நம்ம இதை நிரப்பணும். நம்ம இன்னொன்னு அந்த டாலர் மேல என்னுடைய மதிப்பு வந்து அவனுடைய சூப்பர்மசியை காப்பாத்துறதுக்கு பிட்காயின் அதான் இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை கொண்டு வர்றதுக்கு அதை பூஸ்ட் பண்றதுக்கெல்லாம் அவரு அறிவிச்சிட்டு இருக்காரு. அவங்களோட பொருளாதாரம் தான் நம்பர் 1 இருக்கணும். எங்கனாலும் கார் கம்பெனியும் நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னா அது அமெரிக்க தேசிய சார் சொன்ன மாதிரி அவர் தேசிய நோக்கில் வந்து அது கரெக்ட் தான். உலகத்துக்கு இதனால என்ன பாயும் நமக்கு இந்தியாவுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன சில பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நெருடலா இருக்கும். அதை அவர் போக சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்கு பிரைம் மினிஸ்டரோட நட்புறவு வந்து அதுக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு நீங்க அங்க பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சை, நம்ம ஜெய்சங்கர் அவரு மத்திய மந்திரி இவ்வளவு எவ்வளவு க்ளோஸா அங்க இருந்தாங்க எல்லாம் பார்த்தோம். ஆனா இந்தியாவுக்கு எப்போ என்ன துணை அதிபரோட துணை ஜனாதிபதியோட மனைவியும் ஆந்திரா வம்சாவளியில் இருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு மேல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்டு இருக்கதான் செய்யணும்னு நினைக்கிறேன்.
நிரஞ்சன் சார் வந்து இப்ப இந்த தடவை வந்து டோஜ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாக்கி இருக்காரு. அதுல எலன் மஸ்கும் இருக்காரு. நம்ம விவேக் ராமசாமி அவர்கள் இருந்தாங்க, அவர் வெளியில போயிட்டாரா, கிளம்பி அதுல இருந்து வெளில வந்துட்டாருன்னு சொல்லப்படுது. சோ இப்ப அங்க ஆரம்பமே ஒரு பிரச்சனை இருக்கா? எலன் மஸ்க் அவர்களுடைய தலையீடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுதா அந்த ட்ரம்ப் 2.0ல? ஜார்ஜ் சோரோஸ் தலையீடு இருந்ததுன்னு யாரும் சொல்லியே மேடம் இதுக்கு முன்னாடி. மஸ்க் தலையீடு இருக்குன்னு சொல்ற எல்லாரும் ஜார்ஜ் சோரோஸ் தலையீடு இருந்ததுன்னு யாரும் சொல்ல விரும்பலையே. எதற்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி. ஜார்ஜ் சோரோஸால் உருவாக்கப்பட்டு ஜார்ஜ் சோரோஸால் செயல்படுத்தப்பட்ட அரசாங்கம் தான் பிடன் அரசாங்கம். ஒரு டீப் ஸ்டேட் என்ற ஒரு வார்த்தை பிரபலமானதே பிடன் அரசாங்கத்தில் தான். சோ இது ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் ஒவ்வொரு பிரஷர் குரூப் பண்றது வந்து அமெரிக்கால எப்பயுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. சில காலகட்டங்கள் இந்த போர் கருவிகள் சம்பந்தப்பட்ட அதிபர்கள் அவர்களோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. சோ அமெரிக்கா என்னைக்குமே வந்து கேபிட்டலிஸ்ட், அதாவது யார் வந்து இந்த அவங்க பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கிறாங்களோ, எந்த நிறுவனங்கள் அதற்கு தேவையான பின்னிருந்து செயல்படுத்துதோ அந்த நிறுவனத்தின் தலைவர்கள் அந்த அரசாங்கத்தை பின்புலமாக இருந்து நடத்துவது இயல்பு. இன்று மஸ்க், நாளைக்கு யாரும் நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு டிக்டாக் அவர் பேனை வந்து ரிமூவ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு கேள்விக்குறிக்கு அவரை தள்ளி இருக்கதே மஸ்க் தான் சொல்றாங்க நிறைய பேரு. இன்னொரு விஷயத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சைனா மேல அவர் போடக்கூடிய டாரிஃப் அப்படின்னு எடுத்து பார்த்தா $500 பில்லியன் வருது. இந்தியா மேல எடுத்துட்டு வரக்கூடிய டாரிஃப் எடுத்து பார்த்தா அவ்வளவு வராது. ஏன்னா நம்ம பெருசா கண்ட்ரிபியூட் பண்றது சர்வீஸ் செக்டார்ல, ஐடி செக்டார், சாஃப்ட்வேர், இதுலதான் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்றோம். அதை விட்டா டெக்ஸ்டைல்ஸ், அதை விட்டா பாமான்னா நம்ம மருந்துகள், இதுலதான் நம்ம அதிகம் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட அமெரிக்கா பாமா இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம மேல அதிகம் டிபெண்டன்சி இருக்காங்க. அவங்களோட மெடிசன் மேல அவங்களே டாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. சோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோன்றது வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் சைனாக்கும் கனடாக்கு ஓப்பனாக பாதிப்பு இருக்க போறது. ஏன்னா 25% அவங்க டாரிஃப் போடுறேன்னு சொல்லிட்டாங்க. சோ மஸ்க் வந்து அமெரிக்காவோட அந்த அதாவது சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, இந்த யூடியூப், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அதை பலப்படுத்துறதுக்கும் அதை திரும்பி ரைட் விங் கையில கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பார். ஏன்னா இதுக்கும் அதோட ஒரு நீழ்ச்சியா தான் நம்ம ட்விட்டர் வந்து யார் கைக்கு மாறிச்சுன்னு நம்ம பார்த்தோம். ட்விட்டர் ஒரு காலத்துல லெப்ட் சிந்தனை கொண்டது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டுதான் அவர்களோட செயல்பாடுகள் இருந்தது. அதனால்தான் இந்திய அரசாங்கத்துக்கும் அவர்களுக்கும் கூட சில பிரச்சனைகள் வந்தது. இப்ப அந்த பிரச்சனையை சடனா நின்று போச்சு. நெக்ஸ்ட் அவங்க குறி வைக்க போறது மீட்டா மேல குறி வைப்பாங்க, ஆனா ஜார்ஜ் ஜக்கர்பர்கோடது. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு விதத்துல டீப் ஸ்டேட்டோட கைப்பாவைகளாக செயல்பட்டவர்கள் தான். சோ இப்ப பார்க்க வேண்டியது, நம்ம மஸ்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண, நம்ம சொரோஸை கிரிட்டிசைஸ் பண்ணாம விட்டது ஏன்? ஏன்னா ரைட் விங் ஈகோ சிஸ்டம்ல யார் வந்தாலும் நம்ம கிரிட்டிசிசம் பண்றதுக்கு சரளமா பண்ணிடுறோம். அது ஏன் தெரியல எனக்கு. ஆனா லெப்ட் விங் ஈகோ வந்தா அவங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து ஆகாயத்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளி அவர்கள் மாதிரி ஒரு நல்லவர்கள், வீரர்கள், சூரர்கள், வீரர்கள் யாரும் இல்லை, அவர்கள் சமுதாயத்தை திருத்த வந்தவர்கள் அப்படின்ட்டு ஒரு கண்ணோட்டத்தை இங்க மட்டும் இல்லை, இது அமெரிக்காவுக்கும் இது பொருந்தும், அங்கேயும் இதை ஏற்படுத்தி இருக்காங்க. அதோட நீட்சியா தான் பாக்குறேன். இன்னைக்கு நெக்ஸ்ட் வாஷிங்டன் போஸ்ட் போன்ற ஒரு பத்திரிகை அவர்கள் என்ன தலையங்கம் பிரசுரிக்க போறாங்கன்றத அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ரைட். இல்ல இப்ப நீங்க ஜார்ஜ் சோரோஸ் பத்தி பேசும்போது இங்க நடந்த பல பிரச்சனைகளுக்கு வந்து மத்திய அரசு சொன்ன, அதிகமாக மத்திய அரசை சார்ந்தவர்கள், பிஜேபியை சார்ந்தவங்க உச்சரித்த வார்த்தை ஜார்ஜ் சோரோஸா தான் இருந்து முடிஞ்சது. இப்ப வந்து ஆட்சி மாறி இருக்கிறதுனால அந்த எஃபெக்ட் வந்து கம்மியாகுமா? இந்தியாவுக்கு அவரால ஏற்பட்டாங்க, இந்த பிரச்சனை ஏற்பட்டது, அந்த பிரச்சனை ஏற்பட்டது சொன்னாங்களே, அதெல்லாம் இனிமே ஏற்படாதா? அந்த ஷூரிட்டி இப்ப இந்தியாவுக்கு கிடைக்குமா? ஷூரிட்டி நான் கொடுக்குறேன். இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டின் முதல்வரை சந்தித்த அமெரிக்க தூதரக அதிகாரி, அதாவது தலைமை தூதரகர் மிஸ்டர் கார்சிட்டி, அம்பாசிடர் கார்சிட்டி, அவர் திரும்ப பெறுகிறார். திரும்பி அவர் நாட்டுக்கே போயிட்டு இருக்காரு. சோ அவரு ஓவைசியை சந்திப்பார், போயிட்டு ஒரே ஒரு எம்பி டிக்கெட் இருக்கிற ஓவைசியை சந்திப்பார், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திப்பாரு. ஆனா பிரதமரை போய் என்னைக்கும் சந்திக்க மாட்டார், இந்திய பிரதமரை.
சோ இப்பேற்பட்ட ஒரு அம்பாசிடர், இப்பேற்பட்ட ஒரு தூதுவர் நம்மளுக்கு தேவையா அமெரிக்கால இருந்து? அமெரிக்காவோட அரசாங்க நிலைப்பாடு இந்திய அரசுக்கு நேர்மாறாக இருந்ததா இல்லையான்ட்டு போன தேர்தலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வெளிப்படையா தெரிய வந்துடும். சோ அதுவே ஒரு நம்மளுக்கு ஒரு பிக்சர் ஒண்ணு கொடுக்குது. இன்னைக்கு முகமது யூனிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அச்சத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் பங்களாதேஷ்ல. பங்களாதேஷ் ஆட்சி மாற்றம் நம்மளுக்கு தேவையா இல்லையான்றது உங்களோட பார்வைக்கு நான் விட்டு விடுறேன். இப்ப இருக்கிற யூனிஸோட அரசு கண்டினியூ ஆகணுமா வேணாமான்றது உங்க கண்ணோட்டத்துக்கே நான் விட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யூனிஸோட மாற்றம் பங்களாதேஷுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. அது ட்ரம்ப் வந்தவிடம் நடக்கும் என்றுதான் எல்லோரோட எதிர்பார்க்காகவும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா பாகிஸ்தானோட உள்நாட்டு பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி $40 மில்லியன் வருடத்துக்கு மாசத்துக்கு அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்தது ஆப்கானிஸ்தானுக்கு. இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு அதிகரிக்கிறதுக்கான சில முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இந்தியாவும் அதை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஆப்கானிஸ்தானோட அரசாங்கத்தோட இந்தியா வந்து இப்ப புதுசா ஒரு நட்புக்கரம் நீட்டி உள்ளது. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படுவதற்கான ஒரு ஒரு நிலைமை இருக்கிறது. அதற்கென்று ட்ரம்ப் இந்தியாவோட ஏஜென்டா மாறிடுவார், அடிவரடியா மாறிடுவார், மோடியோட இன்னொரு பிம்பமா இருப்பாங்க இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நலன் எதுவோ அந்த நலனை பேணி காக்கிறது தான் அவருக்கு முக்கியமா படும். எப்படி நம்ம பிரதமர் இந்தியாவோட நலன் எதுவோ அதை அவர் எப்படி காப்பாற்றுறாரோ அதே மாதிரிதான் அவங்க. இதுல அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதத்தில் ஒற்று போகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் நாம் ஒன்றாக செயல்படுவோம். எங்கே நாம் ஒற்று போகவில்லையோ, உதாரணத்துக்கு இப்போ உள்நாட்டு உற்பத்தியை எண்ணெயில பெருக்கிறேன்னு சொல்றாரு. அதே சமயத்துல பிடன் போன கடைசி நாட்கள்ல அவர் கொடுத்த ஒரு சைன் பண்ண ஒரு இது வந்து ரஷ்யால இருந்து யாரெல்லாம் எண்ணெய் இறக்குமதி பண்றாங்களோ அவர்கள் மீது தடை விதிச்சிருந்தாரு. 190 கார்கோ கப்பல்கள் மீது தடை விதித்திருந்தார். இத வந்து ட்ரம்ப் வந்து நீட்டிப்பாரா இல்லை அதை திரும்ப பெறுவாரா, இதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அதால பெரிய பலன் அடைந்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சைனா, இந்தியா. அதே மாதிரி ஈரானோட அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, இதை நம்ம சிரியாவோட நிலைமை அது இந்தியாவோட அரசோட கருத்தோட ஒத்து போதா இல்ல அது வந்து கம்ப்ளீட்டா டர்க்கி பக்கமோ இல்ல இஸ்ரேல் பக்கம் அது வந்து இருக்கிறது வந்து அது இயல்பு. டர்க்கி பக்கம் அவர் போறாரா? ஏன்னா இன்னைக்கு சிரியால இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜொலானியோட அரசு வந்து டர்க்கியால் செயல்படுத்தப்படுகிற ஒரு அரசு தான், அது அவர்களின் கைப்பாவை தான். அதை எப்படி இவர் அணுக போகிறார், அது இந்தியாவிற்கு ஏற்ற விதமாக இருக்க போகிறதா இல்லையா, இது வந்து காலம் தான் பதில் சொல்லும். ஒரு நாள்ல நம்ம ட்ரம்ப் வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ரம்ப் மாதிரி ஆட்களை கணிக்கிறதே பெரிய கஷ்டம், அது ஒரு நாள்ல கணிக்கிறது இன்னும் பெரிய கஷ்டம். ஓகே, ஆதித்தன் சார், ஒரு பக்கம் வந்து அவர் வந்து அமெரிக்கர்களுடைய வந்து பொருளாதாரம் பத்தி பேசும்பொழுது பணவீக்கத்தை பத்தி பேசுறாரு. அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் அவரு எரிசக்தி வந்து நம்மள இங்கேயே நம்ம ட்ரில் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றதை பார்க்க முடிகிறது. ஆனா இன்னொரு பக்கம் வரி, அதாவது இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு வந்து வரி அதிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப விலையும் அதிகமாக இருக்கும். அப்பயும் அது வந்து அந்த பணவீக்க விகிதம்ங்கிறது அப்பயும் அதிகரிக்கத்தானே கூடும். அப்படியும் தானே ஒரு விஷயம் அங்கேயும் நடக்கக்கூடும். அது எப்படி கரெக்டா மேட்ச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? முரணா இருக்க மாதிரி தெரியுது. இல்ல, இறக்குமதி செய்யும் பொருள் வரி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா விதிக்கணும், இந்த மேனுபேக்சரிங் செக்டர்ல இருந்து விலையை குறைச்சிருவாங்க. அப்பதான் அவங்க காம்படிஷனை மீட் பண்ண முடியும். அப்போ நீங்க அடிமாட்டு விலைக்கு கொண்டு விற்பாங்க அங்க கொண்டு இவ்வளவு டேக்ஸ். ஏன்னா சைனாக்காரனுக்கு எப்படியாவது அவனுடைய பொருட்களை எங்கேயாவது வித்து தள்ளணும். அவனுக்கு மார்க்கெட்டிங் சந்தை தான் அவனுக்கு வேணுமோ ஒழிய எவ்வளவு. இப்ப நமக்கே தெரியும், ஒரு பொருளை கார்பரேட் என்ன பண்றாங்க, ஒரு சாதாரண கொக்கோ கோலா எடுத்தீங்கன்னா முதல்ல 2000 ரூபாய்க்கு வந்தாங்க, இங்க லோக்கல் பிராண்ட்ல அடிச்சாங்க, இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்க போயிட்டான். அந்த மாதிரி அவங்க உற்பத்தி விலையை வந்து ரொம்ப குறைச்சி கொடுத்து எவ்வளவு டேக்ஸ் போட்டாலும் பண்ணிட்டு அப்புறம் அங்க உள்ள பிராண்டை முனாப்பலி பண்ண பிறகு அவங்க விலை வச்சு வைப்பாங்க. அதான் கார்பரேட்டோடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அதனால கனடா, சைனா தான் அதனோட போட்டியை ரொம்ப சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்தியாவோட சார்ஜ் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் நமக்கு அது ஒரு பெரிய, நம்ம ரொம்ப பண்ணாலும் பாதி போறதான் செய்யணும். பதிலுக்கு நம்மளும் அவங்களுடைய இம்போர்ட் பண்ற இது மாதிரி டியூட்டி போடுவோம். அது வழக்கமா மாத்தி மாத்தி டியூட்டி போட்டு விடுவாங்க. அது ஒரு பெரிய நடக்கிறது தான். பட் அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபாசில், அதாவது பெட்ரோல்லாம் எல்லாம் நிரப்பணுங்கிறாரு. ஏன் அவர் வந்து இவி தான் இப்ப அவர் கூட வச்சிருக்க எலான் மஸ்க் வந்து இந்தியா உலகத்திலே சிறந்த
இவி கார் தயாரிக்கிறாரு. இருந்தா கூட அந்த ஃபியூச்சர்ல வந்து எலக்ட்ரானிக் கார் தான் பண்ணுன்னு சொல்லி ஜோ பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உத்தரவை போட்டிருந்தாங்க. இவர் அதை ரிவோக் பண்ணிட்டாரு. இப்போ கிடத்துல பழைய கதைக்கு வந்துட்டாரு. அதெல்லாம் ஏன் சில விஷயங்கள் ஏன் பேக் அடிக்கிறான்னு தெரியல. ஏன்னா ஒருவேளை அவங்க ஸ்டைலில் உள்ளவங்களுடைய பிசினஸ்க்காக பண்றாரான்னு ஒரு தெரியல. அது ஒரு பிரச்சனை இருக்கு. மற்றபடி ட்ரம்ப் அறிவிப்பு எல்லாம் அவங்க சுத்தி உள்ள நாடுகள்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா ஹமாஸ், அந்த இஸ்ரேல் செட்டிலர்ஸ், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சட்டம் போட்டிருக்காரு. அங்க கலவரமா இருக்கு. பனாமா கால்வாய், அமெரிக்க கால்வாய், அங்கேயெல்லாம் ட்ரம்ப் படத்தை எரிச்சிட்டு இருக்கான். எல்லாரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா நாட்டிலையும் அவருடைய எதிர்ப்பு வந்து எதிரொலி கேட்க ஆரம்பிச்சிருக்கு ட்ரம்போட இது. இன்னொன்னு, நம்ம லோக்கல் பாலிட்டிஷியன் மாதிரியே அவரு போன எலெக்ஷன்ல வந்து தோத்த உடனே அவருடைய ஆதரவெல்லாம் இவ்வளவு சூறையாடினாங்க. அவ்வளவுக்கும் மன்னிப்பு, பொது மன்னிப்பு கொடுத்திருக்காரு. அது ஒரு பெரிய இது. அது விஷயம் பைடனும் நிறைய பொது மன்னிப்பை கொடுத்துட்டு தான் பதவியில இருந்தே இறங்கி இருக்கிறாருன்னு பார்க்க முடியாது. அவருடைய மகனுக்கும் சேர்த்து பொது மன்னிப்பை கொடுத்துட்டு பதவியில இருந்தே அவரு இல்ல, அது ஒவ்வொரு ஜனாதிபதியும் அவங்க ஃபேமிலிக்கு அது இம்யூனிட்டி கொடுப்பாங்க, வழக்கம் தான். ஆனா இது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ல அங்க நடக்கிறது. இந்த மாதிரி கலவரம் நடந்து பெருசு கிடையாது, புதுசு. அதுக்கு அவர் வந்து 1500 பேருக்கும் பண்ணியிருக்காரு. அந்த கும்பல்லாம் பெருசா இப்ப கருப்பு சட்டை போட்டு ஜாலியா அங்க அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்காங்க. பெரிய குழுக்கா வந்து அவருடைய அந்த அடியாட்கள் குழுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவர் லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது பண்ணுவார் நினைக்கிறார், அதுக்காக பண்ணுவார். அது வேர்ல்டு லெவலில் நமக்கு இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு பிரைம் மினிஸ்டரோட உள்ள நட்பு தான் நம்ம கடையில் பார்க்கணும். பெஸ்டல் ஒரு பாண்டிங்கை வச்சுதான் நம்ம அவரு நமக்கு எப்படின்னு பார்க்கணும். சரி, நிரஞ்சன் சார், கடைசியா இந்த சைனா எப்படி இந்தியாவோட உறவு மேம்படும் அப்படின்னு பார்க்கும்போது சைனாவோட எப்படி இருக்கும் அப்படின்றதே அடுத்த கேள்வியா வந்துடுது. வரியை தாண்டி சைனாக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த உறவுங்கிறது எப்படி இருக்கும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல? சைனாக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கிற உறவு பொருளாதாரத்தை தாண்டி அமெரிக்காவோட சேட்டலைட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய, சொல்ல நட்புறவு நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சேட்டலைட் ஸ்டேட் கிட்டத்தட்ட சேட்டலைட் ஸ்டேட் தான் அது. ஜப்பான், சவுத் கொரியா, மற்ற தெற்காசிய நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், இவங்க கூட சைனாவோட நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது, சவுத் சைனா சீல வரக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பிட்டு தாய்வானுடன் எப்படி பிரச்சனை அதிகரிக்குமா கம்மியாகுமா, இதை பொறுத்துதான் ட்ரம்போட ஆட்சி வந்து சைனா கூட இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவா, இல்லை ஒரு அசாதாரண சூழல் இருக்குமா, இல்லை நேர்மாறான ஒரு உறவா இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, போன வாட்டி ட்ரம்ப் இருக்கும் போது தைவானுக்கும் சைனாக்கு இருக்கிற பிரச்சனை அமெரிக்கா கூட சேர்த்து நம்ம வைத்து பார்த்தால் உச்சத்தை தொட்டது. கிட்டத்தட்ட போர் மூலம் சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. ஆனால் ட்ரம்ப் சென்ற பிற்பாடு பிடன் அங்கிருக்கும் அந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலையிலிருந்து மெதுமெதுவாக பின்வாங்கினார். இது சைனாக்கு வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ், அதாவது அவர்கள் ஒரு பெருமூச்சு கிடைத்தது. ஏன்னா சைனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை கோவிடை விட்டு மீண்டு வந்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, ஷி ஜின்பிங்கோட உள்நாட்டு அவரோட கட்டுப்பாடே வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா மாறிட்டு இருந்தது. அவர் அரசோட ஸ்திரத்தன்மை வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது. நிறைய அதிகாரிகளை, ராணுவ அதிகாரிகளை அங்க இருக்கிற ஷி ஜின்பிங் வந்து அவர் பதவியில் இருந்து விலக்கினார். இந்த சூழ்நிலையில் தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும், தைவான் அமெரிக்கா ஒரு பக்கமும் சைனா ஒரு பக்கமும் போர் மூல எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் பிடன் வந்து பின்வாங்கியதாக தான் எல்லோரும் கருதுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் தேவையற்ற போர்கள், 2 போர்கள் உருவாகின. ஒன்று யுக்ரைனில், இன்னொன்று இங்க காசால. இதால் பயனடைந்தது யார்? சைனா. ரஷ்யாவுக்கு அதிகப்படியான உபகரணங்கள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணது சைனா. ரஷ்யால இருந்து வரக்கூடிய சீப்பான எண்ணெயால் பலன் அடைந்ததும் சைனா. சோ சைனாக்கு வந்து இது ஒரு பிடன் அரசாங்கம் ஒரு என்ன அக்ஷய பாத்திரம் மாதிரி இருந்தது. அவர்களோட உள்நாட்டு உற்பத்தி எல்லாமே வந்து சரிவை நோக்கி போகும்போது அது முற்றிலும் அழியும் நிலைக்கு போகாமல் காப்பாற்றியது பிடனின் அரசாங்கத்தின் சில செயல்பாடுகள்.
ஆனால் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் ரூட் அவர்களுக்கு தப்பிக்கும் வழியை வகுத்து கொடுப்பாரா என்பது சந்தேகம்தான். சோ நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய உரசல்கள் அதிகரிக்கும். அது போராக மாறுமா இல்லையான்றது வரக்கூடிய நாட்களில் கேஸ் பை கேஸ், அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அமெரிக்காவும் சைனாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது பொறுத்துதான் இருக்குமே தவிர்த்து ஒரே நாள்ல நம்ம இதை கணிச்சிட முடியாது. சரி, இது உங்க நிறைவு பார்வையா எடுத்துக்கிறேன். ஆதித்தன் சார், அதாவது முதல்ல இந்தியாவுக்கு முதல்ல வர்றாரு, அப்புறம் சைனாக்கு போறாரு, இப்படிதான் அவருடைய பிளான் இருக்கு. சோ ரெண்டையுமே ஒரே இடத்துலதான் வச்சு பாக்குறாரா ட்ரம்ப்? இல்ல, அவரு இந்தியாவையும் சைனா ஒரே இடத்துல வச்சு பாக்குறா இருந்தா கூட அவருக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா தான் பார்ப்பாங்க. இந்தியாவை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சந்தை தான் அவன் இந்தியா. நம்மளோட மனித வளம் மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. மற்றபடி அவங்களுடைய பொருட்கள் இங்கதான். ஏன்னா அவரு ஆட்டோமொபைல் சொல்லும் போது நம்பர் ஒன் சொல்லி திரும்ப சொன்னாரு. ஏன்னா அந்த அளவு நம்ம கார் ஃபுல்லா அங்க தயார் பண்ணி இங்கதான் கொண்டு விற்கணுங்கிற மாதிரி ஆகணும். அதனால உலகத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவும் சீனாவும் தான். சீனாவும் வெளிநாட்டுக்கு மேனுபேக்சர் பண்ணி எல்லாம் பண்றாங்க. இந்தியா அவங்களுக்கு உகந்த சந்தையாக இருக்குது. அதனால இந்தியாவை சாஃப்ட் கார்னரா தான் வச்சிருப்பாங்க. ஆனா சில விஷயங்கள் இப்ப நம்ம சீக்கிரம் மேட்டர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம மேல ஜோ பிடன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, ஆக்ஷன் எடுக்க சொன்னாங்க, எடுத்தோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது அந்த வகையில அது எப்படி பண்ண போறான்னு தெரியல. இவருடைய இது மாற்றமா இருக்கலாம். பொதுவா உலகத்துல நான் தான் பீஸ் கீப்பர் ஆஃப் வேர்ல்டுக்கு ஒரு மாதிரி பேசினார் அவரு. அந்த இமேஜை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாரு. அந்த வகையில நமக்கு உதவியா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ரைட், பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக நன்றி.